ஆண்டவர் இயேசு தன் வார்த்தை வழியாக நமக்கு ஆறுதலை வழங்குகின்றார். அதான் இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நமது கரங்களிலும் நம்முடைய உள்ளத்திலும் நாம் தாங்க வேண்டும். இந்த இறைவார்த்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, இந்த இறைவார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த இறைவார்த்தையின்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய தேற்றுதலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இறைவார்த்தையினுடைய உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவேதான் இறைவார்த்தை அழகா சொல்லுது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 12. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது என்று இறைவார்த்தை கூறுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. எனவே அந்த உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அந்த உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும். அந்த உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அம்மா நீ அழாதே, எவ்வாறு இறைவாக்கர் எலியா உமது வார்த்தை உமது வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தாரோ, அதே போல நீங்க இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, இறைவார்த்தையை தியானிக்கின்ற பொழுது, இறைவார்த்தை நீங்கள் தாங்குகின்ற பொழுது அந்த இறைவார்த்தை உங்களுக்கு ஆறுதல் வழங்கும். அமேன். நம்பர் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அமேன். இந்த இறைவார்த்தை நம்ம வாசிக்கணும், இந்த இறைவார்த்தை நம்ம தியானிக்கணும். அது வழியா தான் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பார். இல்லைன்னா நமக்கு ஆறுதல் கிடைக்காது.